ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம். அந்த இயற்கணிதம் பாடத்தில் பயிற்சி 3.4ல் முதல் கணக்கு தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குகன்னு கேட்டிருக்காங்க. விகிதமுறு கோவைகளான இந்த மாதிரி 4 கோவைகளை கொடுத்துட்டாங்க. இதை நம்ம என்ன பண்ணோம், ஷார்ட் பண்ணோம், அதாவது சுருக்கி எழுதணும். எவ்வளோ அளவுக்கு சுருக்க முடியுமோ நம்மளால் சுருக்கி எழுதணும். சரி பாருங்கள், எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், x² - 1 / x² + x. இப்போ முதல் கணக்கை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். முதல் கணக்கு எழுதிங்க, x² - 1 / x² + x. ஓகேவா, எழுதியாச்சா? இப்போ இதை நம்ம ஷார்ட் பண்ணி எழுதணும். எப்படின்னு பாருங்கள், x² - 1ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாமா, x + 1 x - 1. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்மளால் அதை எழுதிக்க முடியும். பை x² + xன்னு இருக்குது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸை வந்து பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். x² + xன்னு இருக்குது, அதுலேருந்து நம்ம எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டா இங்கே x²ன்னு இருக்குது. எக்ஸ் பொதுவாக ஒன்று வெளில வந்துச்சு. அப்போ இங்கே என்ன இருக்கும், வெறும் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே ஆல்ரெடி ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அதையும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும், 1ன்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள், x + 1 x + 1 கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஆன்சர் என்ன, x - 1 / x. ஓகேங்களா, இப்போ அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், x² - 11x + 18 / x² - 4x + 4. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்கள், x² - 11x + 18 / x² - 4x + 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, இந்த நம்பரை வந்து நம்ம வந்து காரணிப்படுத்தணும். ஓகேங்களா, இப்போ இங்கே எக்ஸ்ன்னு இருக்குன்னா அங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம் எக்ஸ் முன்னாடி. ஸோ இப்போ நம்ம காரணிப்படுத்தணும், எப்படி படுத்தணும், 1 × 18 எவ்வளோ, ஒரு 18 வருமா பாருங்கள், 18 வருமா? இப்போ இதை காரணிப்படுத்தினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், -11 கிடைக்கணும். ஓகேங்களா, எப்படி காரணிப்படுத்தலாம் பாருங்கள், 2 9s are 18. 2 9s are 18. அப்போ மைனஸ் போட்டுக்கலாம், ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -11 கிடைக்கும். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம், 2 9 11, ரெண்டுத்துலேயும் மைனஸ் வந்துட்டுனா -11 ஆன்சர் வச்சா. ஸோ இப்போ நம்ம அப்போ என்ன எழுதிக்கலாம், x - 2 x - 9 அதே மாதிரி இந்த நம்பரை காரணிப்படுத்துங்க பார்க்கலாம். ஒரு நாள் 4 காரணிப்படுத்தினா நம்மளுக்கு -4 தான் கிடைக்கணும். அப்போ 2 4 -2 -2 அப்போ -4 கிடைக்குமா? ஸோ x - 2 x - 2 பாருங்கள், x - 2 x - 2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஆன்சர் என்ன, x - 9 / x - 2. ஓகேங்களா, இப்போ அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். ஃபஸ்ட்டு தேர்ட் சம் எடுத்து எழுதிக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், 9x² + 81x + 81x / x³ + 8x² - 9x. இப்போ இதை நம்ம சுருக்கி எழுதணும். எப்படி எழுதலாம் பாருங்கள், 9x² + 81x இருக்கா. இப்போ இதில் நம்ம 9xை பொதுவாக வெளில எடுத்துக்கலாம். 9xை வெளில எடுத்தோன்னா என்ன இருக்கும், மீதி x + 9 இருக்குமா, பை இங்கே பாருங்கள், அதே போல் எக்ஸை பொதுவாக வெளில எடுத்துட்டா x³ இருக்குது, x வெளில வந்தோடனே x² மாறும், ப்ளஸ் 8x² இருக்குது, அப்போ 8xஆக மாறும், பை 9xன்னு இருக்குது, -9x இருக்குது. ஸோ -9 மட்டும்தான், எக்ஸை நம்ம பொதுவாக வெளில எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ 9x + 9 x² + 8x - 9. நம்ம என்ன பண்ணால் இதை காரணிப்படுத்தணும். ஓகேங்களா, ஈக்குவல் டு 9x + 9 இந்த நம்பரை நம்ம காரணிப்படுத்தணும். அப்போது ஓவர் 9 9 நம்மளுக்கு காரணிப்படுத்தினா ஆன்சர் வந்து 8 கிடைக்கணும், +8 கிடைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஓவர் 9 9, அப்போ 9 - 1 8. அப்போ பாருங்கள், x + 9 x - 1 x + 9 x + 9 கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஆன்சர் என்ன வரும், 9 / x - 1. ஓகேங்களா, இதுதான் இந்த சம்மான ஆன்சர். இப்போ 4வது சம் பார்க்கலாம். 4வது சம் எழுதிக்கலாம். 4வது சம்மில் கேட்டிருக்காங்க பாருங்கள், p² - 3p - 40 /
2p cube minus 24p square plus 64p. ஓகேங்களா, இதான் 4வது சம் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணால் சுருக்கி எழுதலாம். எப்படி எழுதலாம் பாருங்கள். மேலே இருக்க நம்பரை நம்ம காரணிப்படுத்திக்கலாம். முதல்ல இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். எந்த நம்பருக்கு முன்னாடி எந்த வேல்யூ இல்லைன்னா அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 40 40. இதை காரணிப்படுத்தினா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? -3 கிடைக்கணுமா? எப்படி எந்த 2 நம்பரை கூட்டினா எந்த 2 நம்பரை பெருக்கினாலும் நம்மளுக்கு 40 ஆன்சராக வரலாம். அதே 2 நம்பரை நம்மளுக்கு கூட்டினா -3 ஆன்சராக வரலாம். எந்த 2 நம்பரை போடலாம் பாருங்கள். I8 40. ஸோ 5 8 40 வருமா? -3 தான் நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ 8க்கு முன்னாடி மைனஸ் போட்டுடலாம். அப்போது -8 + 5 ஆன்சர் என்ன? -3. -3 வரும்ல. ஸோ 5 × 8 40, 5 - 8 -3 ஆன்சர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். x + 5 இங்கே பின்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? p + 5 ஓகேங்க. p + 5 நெக்ஸ்ட் பாருங்கள் p - 8. ஓகேவா? இப்போ கீழே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கா? இதெல்லாம் நம்ம எதை பொதுவாக வெளில எடுக்கலாம்? 2p எடுத்துக்கலாமா? ஸோ 2p பொதுவாக வெளில எடுத்துட்டோன்னா இங்கே மீதி என்ன இருக்கும்? p க்யூபில் p² இருக்கும் -24 இருக்குது. நம்ம ஆல்ரெடி 2 வெளில எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன வரும்? 12 வருமா? 12p² இருக்குது. ஸோ 12pன்னு வரும். ப்ளஸ் 64pன்னு இருக்குது. நம்ம p வெளில எடுத்துட்டோம். ஸோ 64 தான் அங்கே என்ன வரும்? 32 வருமா? 32. ஓகேவா? போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள். p + 5 p - 8 by இந்த 2p அப்படியே வச்சுங்க. இப்போ இந்த நம்பரை நம்ம வந்து காரணிப்படுத்தலாம். 132 32. நம்மளுக்கு காரணிப்படுத்தினா ஆன்சர் -12 வரணும். எந்த 2 நம்பரை போடலாம்? எந்த 2 நம்பரை போட்டால் ஆன்சர் -12 வரும் பாருங்கள். 4 8 4 8 32. இது ரெண்டுத்தையும் கூட்டினா நம்மளுக்கு -12 வரும். அப்போ 2 நம்பர் முன்னாடி நம்ம மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ -4 + -8 -12. ஓகேங்களா? அப்போது p - 4 p - 8. இப்போ பாருங்கள். p - 8 p - 8 கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஆன்சர் என்ன பாருங்கள். p + 5 by 2p p - 4. இதுதான் இந்த 4வது சம்மோட ஆன்சர். இந்த கணக்கு இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் வர புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.